இந்த 3 விஷயங்களை நீங்கள் 100% ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற, நீங்கள் ஆசைப்படுற பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தே தீரும். இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதுனீங்கன்னா, எனக்கு கிடைச்சா என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னா, விசுவலைசேஷனோட உங்கள் ஆள் மனசில், சப்கான்ஷியஸ் மைண்டில் சூப்பராக அது ரெஜிஸ்டர் ஆகும். 3வது ஸ்டெப் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. எல்லாருமே தப்பு பண்ணுறது இந்த இடத்துல தான். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவதுங்க, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த அஃபர்மேஷன் எல்லாருமே நமக்கு தெரியுது. பாசிட்டிவாக நம்ம கேட்டால் நம்ம தேவைகள் 100% நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனாலும் சார், என் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஃப்ரெண்டு கூட பார்க்கணும், இந்த ஃப்ரெண்டு கூட பேசணும், நடந்தது சார். நான் இந்த சினிமா பார்க்கணும், நடந்தது சார். இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ணும், நடந்தது சார். ஒரு பார்க்கிங்கில் இந்த இடத்துல எனக்கு பார்க்கிங் கிடைக்கணும், 2 வீலர் பார்க்கிங் கிடைக்கணும், கார் ஸ்லாட் கிடைக்கணும், கிடைச்சது சார். இந்த கலர் ட்ரெஸ் போடணும், என் ஃப்ரெண்டு இந்த கலர் ட்ரெஸ் போட்டு வரணும், இதெல்லாம் நடக்குது சார். ஆனால் பெரிய விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். நான் என்ன தான் சார் செய்கிறது, நான் எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ 100% உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களான, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வேலையில் இருப்பீங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ப்ரொமோஷன் டிலே ஆகிட்டே இருக்கும். அது கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு தொழிலில் நல்ல வருமானம் வரணும், அதே மாதிரி ஒரு திருமணம் ஆகணும், திருமணம் ஆகாமல் இருக்குது, என் குழந்தைங்க இப்படி இருக்கணும், என் பையனுக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கணும், ப்ளஸ் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், நகை வாங்கணும், ஒரு கடன் இருக்குது, பணம் நான் கிளியர் பண்ணணும், ஒரு சொத்து விஷயம், இந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய விஷயங்கள் எனக்கு நடக்கிற மாதிரி இருக்குது சார். பக்கத்தில் வந்தவுடனே என்னை விட்டு விலகி போயிடுது. நான் என்ன சார் செய்யணும்? நான் எந்த இடத்துல சார் தப்பு பண்ணுறேன்? லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் நல்லா எனக்கு தெரியுது சார். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஏன் நடக்கலை? எனக்கு இது நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. ஜஸ்ட் 3 விஷயங்கள் நான் சொல்கிறேங்க. இந்த 3 விஷயங்களை நீங்கள் 100% ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா பெரிய விஷயங்களும் சூப்பராக உங்கள் லைஃப்பில் நடக்கும். தட்டி தூக்குங்க. இந்த வீடியோவில் ஏதாவது உங்கள் செயல்படுத்துறதுல உங்கள் சந்தேகங்கள், கேள்விகள், இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால், சூழ்நிலைகள் இருந்தால், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9342197811க்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ அப்போ உங்களுக்கு நான் டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். அற்புதமாக பேசலாங்க, சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ அந்த 3 விஷயங்கள், இந்த 3 சூட்சும விதிகள் நான் சொல்கிறேன். 1 by 1 நீங்கள் 100% ஃபாலோ பண்ணுங்கள். அவசியம் அந்த 3வது பாயிண்ட்டை அவசியம் செயல்படுத்தினீங்கன்னா 100% உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற, நீங்கள் ஆசைப்படுற பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தே தீரும். சிறப்பாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ ஒரு ப்ரமோஷன் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம், இல்லை ஒரு திருமண விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், ஒரு தொழில் விஷயமா இருக்கலாம், ஒரு வருமான விஷயமா இருக்கலாம், எந்த விஷயமா வேணால் இருக்கட்டும். இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் வரல. ஒரு உதாரணத்துக்கு அந்த ப்ரொமோஷனையும் திருமணத்தையும் எடுத்துங்க. அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு என்ன கிடைக்கல, ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் அந்த ப்ரொமோஷன் இல்லாமல் இப்போ செய்கிற வேலையில் என்னென்ன பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 10 விஷயங்களை பாசிட்டிவாக எழுதுங்க. எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க, எனக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, இந்த வருமானத்தில் தான் நான் வீட்டு வாடகை கொடுக்குறேன். 3வது விஷயம், இந்த வாடகையில் தான், இந்த வருமானத்தில் தான் வீட்டுக்கு உண்டான காய்கறிகள், ப்ரொவிஷனல் ஐட்டம் நான் வாங்குகிறேன். 4வது விஷயம், இந்த வருமானத்தில் தான் நான் என்னோடய 2 வீலருக்கு இஎம்ஐ கட்டுறேன். 5வது விஷயம், இந்த வருமானத்தில் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த வருமானத்தில் தான் இவ்வளோ சேவிங்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை 10 விஷயங்களை எழுதுங்க. 10 இல்லை, 100 கூட தாராளமாக எழுதுங்க. உங்களால் எத்தனை எழுத முடியுமோ 10க்கு மேலே எழுதுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். என்ன சார், எதுக்காக சார் சொல்கிறீங்கன்னா, இதில் ஒரு மிராக்கிள் உங்கள் லைஃப்பில், உங்கள் மனசில் ஏற்படும். ஏன்னா உங்கள் மனசு பார்த்தீங்கன்னா ஒரு லோ வைப்ரேஷன் மோடில் இருக்கும். எதனால்? ஐயோ நம்ம ப்ரொமோஷன் இன்னும் கிடைக்கலையே, ஐயோ இந்த திருமணம் நடக்கலையே, இந்த பணம் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த லோ வைப்ரேஷன் மோடில் இருக்கும். இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் எனக்கு இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்கள் மனசு ஹை வைப்ரேஷன் மோடுக்கு போயிடும். ஓகேங்களா? இது போகிறதுனால அந்த சூழ்நிலை நடக்கிறதுக்கு 100% ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இன்னொரு உதாரணம் சொல்லட்டுங்களா? இப்போ திருமணம் நடக்கணும், இருந்தாலும் திருமணம் நடக்காமல் இப்போ என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறத 10 விஷயங்கள் எழுதுங்க. 10 விஷயங்களுக்கு மேலே எழுதுங்க. இப்போ நான் அப்பா அம்மாவோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போது
எனக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, நான் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கேன், என் தம்பியோட நான் ரொம்ப அன்பாக இருக்கேன், அப்பா அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, இந்த வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி 10 நல்ல விஷயங்கள் திருமணம் சம்பந்தமாக அதுக்கு முன்னால் நடக்கிற நல்ல நிகழ்வுகளை சூப்பராக எழுதுங்க. இதை எழுத 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 என்ன ஆகும்னா உங்களோட மைண்டு ஹை ஃப்ரீக்வன்சி ஹை வைப்ரேஷன் மோடுக்கு போயிடும். அப்போது உங்கள் மனசில் வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் இருக்காது. அடுத்த ஸ்டெப்பு அந்த சூழ்நிலை நடக்கிறதுக்கு உண்டான அத்தனை செயல்பாடுகளையும் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை செயல்படுத்துங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருமணம் நடக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் உங்கள் தேவைகளை அஃபர்மேஷன் பண்ணியிருக்கீங்க, இல்லை ப்ரொமோஷன் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, இன்கேஸ் உங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு, என்ன 10 நல்ல விஷயங்களை 1 by 1 பாசிட்டிவாக எழுதுங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்னும் உங்களுக்கு கிடைக்கல, இன்கேஸ் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னா என் மனநிலை எப்படி பாசிட்டிவாக என்னென்ன எனக்கு நல்லது நடக்குங்கிற 10 விஷயங்கள் எழுதுங்க. 10க்கு மேலே 100 விஷயங்கள் கூட நீங்கள் பாசிட்டிவாக எழுதுங்க. என்ன எழுதலாம்? இந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு சம்பளம் 10,000 ரூபாய் சேர்த்தி வரும். ரெண்டாவது நல்ல விஷயம், எனக்கு ஆஃபீஸில் ஒரு கிரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எனக்கு கீழே 10 பேர் வேலை செய்வாங்க. மூணாவது விஷயம், இது வரதுனால ஆஃபீஸில் எனக்கு ஒரு பொசிஷன் இருக்கும், ஆஃபீஸில் எனக்கு ஒரு மரியாதை இருக்கும், ஆஃபீஸில் எனக்கு ஒரு கெத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. நாலாவது விஷயம், இதனால் என் ஃபேமிலியிலேயே எல்லாருமே ஒரு மதிக்கக்கூடிய இடத்துல நான் இருப்பேன். அஞ்சாவது விஷயம், இந்த வருமானத்தை கொண்டு நான் வீடு வாங்குறதுக்கு இல்லை சேவிங்ஸ் பண்ணலாமா, கார் வாங்கலாமாங்கிறத நான் ஈஸியாக பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுற அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா என்னென்ன கிடைக்குமோ அந்த 10 நல்ல விஷயங்கள் எழுதுங்க. இது எதுக்காக எழுத சொல்கிறேன்? ஐயோ இது நடந்துருமோ, ஐயோ இது ப்ரொமோஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் உங்கள் மனசில் 100% கிளியர் ஆகிடும். உங்கள் மைண்டு ஒரு பாசிட்டிவ் வைபிள் இருக்கும். எப்போது சீக்ரெட்டில் சொல்லுவாங்க, விசுவலைசேஷன்னு சொல்லுவாங்க, நடந்த மாதிரி கற்பனை பண்ணுங்கன்ட்டு. ஆனால் நம்ம மனசு அதை நம்பாது. ஏன்னா அது நடக்கலையே என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கான்ட்ராவர்சி இருக்கிறதுனால இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதுனீங்கன்னா, எனக்கு கிடைச்சா என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா விசுவலைசேஷனோட உங்கள் ஆள் மனசில், சப்கான்ஷியஸ் மைண்டில் சூப்பராக அது ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ திருமணம் நடக்கணும், திருமணம் நடந்தால் என் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கும்னு சொல்லி 10 விஷயங்களுக்கு மேலே எழுதுங்க. என்ன எழுதலாம்? எனக்கு அன்பான கணவர் கிடைச்சிருக்கிறாரு. ரெண்டாவது விஷயம், எனக்கு அன்பான மனைவி கிடைச்சிருக்காங்க, நான் அவங்க தேவைகளுக்கு ஏற்ப எல்லாமே சிறப்பாக சமைச்சு கொடுப்பேன், அவங்களோட வேலைகளில், அவங்களோட பலுவில் நான் சில பங்குகள் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ணி எழுதிக்கிட்டே இருங்க. 10 விஷயங்களுக்கு மேலே எழுதுனீங்கன்னா, ஐயோ எனக்கு திருமணம் நடக்கலையே, ஐயோ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையே, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் இம்ப்ளிமெண்ட்ஸ், அந்த லோ வைப்ரேஷன் ஸ்டேட்டு நம்ம மைண்டில் இருக்காது. ஸோ அது நடந்துட்டால் என்னென்ன பாசிட்டிவாக நடக்குமோ அந்த நிகழ்வுகளை 10 விஷயங்களுக்கு மேலே எழுதுங்க. இதுதான் ரெண்டாவது ஸ்டெப். ஸோ இது எழுதணுன்னு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா ஹை வைப்ரேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அந்த ஹை வைப்ரேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது ஈஸியாக அது நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம், நமக்கு மேலே இருக்கிற இறை சக்தி அல்லது உங்களுக்கு பிடிச்ச கடவுள் அதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். மூணாவது ஸ்டெப் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. எல்லாருமே தப்பு பண்ணுறது இந்த இடத்துல தான். இந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கணும், இந்த திருமணம் ஆகணும், இந்த வேலையில் எனக்கு பணம் வரணும், இந்த தொழில் எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கணும், இந்த சொத்து எனக்கு வாங்கணும், இந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் தேவைகளை எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அது நடக்கிறதுக்கு முன்னால் என்னென்ன சந்தோஷமான நிகழ்வுகள் எழுதிட்டீங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு, அது நடந்துட்டால் என்னென்ன நிகழ்வுகள் என் மனசில் செயல்படும்னு எழுதிட்டீங்க. அப்போது உங்கள் மனசில் வருத்தங்கள், வேதனைகள், கவலைகள் இல்லாமல் நல்ல ஒரு ஹை வைப்ரேஷன் மோடில் உங்கள் மனசு செயல்படும். மூணாவது விஷயம், ஐயோ இந்த ப்ரமோஷன் எனக்கு நடக்குமா நடக்காதா, இந்த திருமணம் எனக்கு நடக்குமா நடக்காதா, வயசு ஏறிக்கிட்டே இருக்கே, எனக்கு இந்த தொழிலில் ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதா. அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் என்னங்க, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அது சிறப்பாக எனக்கு செயல்படுத்தும், எனக்கு இந்த ப்ரொமோஷனை சூப்பராக இந்த இறைவன் எனக்கு சூப்பராக செயல்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அஃபர்மேஷனை லா ஆஃப் அட்ராக்ஷனில் செயல்படுத்திட்டீங்க. அதே மாதிரி நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான மனைவி அல்லது கணவன் கிடைக்கக்கூடிய சூப்பரான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை, எனக்கு பிடிச்ச கடவுள் அற்புதமாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க. இல்லை நான் செய்கிற தொழிலில் நல்ல வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை ப்ளஸ் நல்ல ஆர்டர் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் எனக்கு சூப்பராக கொடுத்துக்கிட்டே இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. பாயிண்ட் நம்பர் 1, சிறப்பாக இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு என்ன 10 நல்ல விஷயங்கள் எழுதிட்டீங்க. பாயிண்ட் நம்பர் 2,
அந்த தேவைகள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்னு அதையும் எழுதிட்டீங்க. 3வது விஷயம், இதெல்லாம் செஞ்சிட்டோம், இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா நீங்கள் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நம்பலன்னு அர்த்தம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க, நீங்கள் நம்பல. ஒரு பொறுப்பை இறைவன் கிட்ட கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். ஐயோ இது ஏன் நடக்கலை, அவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு, அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஏன் நடக்கலை அப்படிங்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஆன்மீகத்தில் சரணாகதின்னு சொல்லுவாங்க. சரணாகதினா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது இல்லைங்க. சரணாகதினா இறைவன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம். அந்த இறைவன் நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை என் தேவைகளை உணர்ந்து என் ப்ரமோஷன் விஷயத்தில், திருமண விஷயத்தில், வேலை விஷயத்தில், என் தொழில் விஷயத்தில், என் பணம் விஷயத்தில், என் வீடு விஷயத்தில், என் கார் வாங்குகிற விஷயத்தில், என் சொத்து விஷயத்தில், என்னோடய படிப்பு விஷயத்தில், என் குழந்தைங்க விஷயத்தில் சிறப்பாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை சூப்பராக உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 100% இந்த டபுள் கேம் மைண்ட் செட் இல்லாமல் நீங்கள் நம்புனீங்கன்னா ஒரு மிராக்கிள் ஏற்படுங்க. இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ நீங்கள் நம்பாமல் ஐயோ இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு வருத்தத்தில் வேதனையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேவைகள் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அந்த தேவைகள் உங்கள் மனசில் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரே வேலை செய்கிறீங்க, ஒரே தொழில் செய்கிறீங்க, ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கான், ஒருத்தன் சந்தோஷம் இல்லாமல் இருப்பான். காரணம் என்ன? அவனோட மனநிலையில் இறைவனை முழுசாக நம்பி எனக்கு இறைவன் சிறப்பானதை கொடுக்குறாருன்னு சொல்லி எப்போ நீங்கள் நம்புறீங்களோ அந்த டபுள் கேம் மைண்ட் செட் உங்கள் மைண்ட்லேருந்து கிளியர் ஆகுதோ அப்போது நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த பிரபஞ்சம் உங்கள் தேவைகளை கொடுத்தே தீரும். 2 விதமான ரிசல்ட் வருங்க. ப்ரமோஷன் சிறப்பாக கிடைக்கும், இல்லையா அதை விட சூப்பரான வேலை உங்களுக்கு கிடைச்சே தீரும். திருமணம் நீங்கள் நினைக்கிறத விட இந்த பிரபஞ்சம், அந்த இறைத்தன்மை ஆசைப்படுற மாதிரி அற்புதமான கணவன் அல்லது அற்புதமான மனைவி சூப்பராக உங்களுக்கு அமைவாங்க. இது உண்மை. ஒரு தொழில், இந்த ஆர்டர் கிடைக்கணும், அந்த ஆர்டர் கிடைக்கணும், பண வருமானம் வரணும், நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டட் ஆர்டர் அல்லது வேறு தொழில் அல்லது வருமானம் உங்களை நோக்கி கிடைத்தே தீரும். வீடு வாங்கணும்னு நினச்சிட்டீங்க, அந்த டபுள் கேம் மைண்ட் செட்டை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீரும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 100% உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களை இந்த பிரபஞ்சம், இந்த சக்தி கொடுத்தே தீரும். தட்டி தூக்குங்க. கடைசியாக ஒரு புரிதலுக்காக சொல்கிறேங்க. நம்ம வாழ்க்கை பயணத்துலைங்க இந்த ரகசியம் அவசியம் தெரிஞ்சுக்கங்க. எப்படியாவது ஜெயிச்சிருங்க. ஏன்னா தோற்றுடக்கூடாதுங்க. ஏன்னா தோத்துட்டா மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும். அதே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களோட நன்மைக்காக, உங்கள் இஷ்டத்துக்காக நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை லைட் பண்ணலாம். அதனால் எப்படியாவது உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுங்க. இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்கள் தட்டி தூக்கலாம். செயல்படுத்துங்க. ஒரு சிம்பிள் கான்செப்ட் சொல்லட்டுங்களா? நீ முடியாதுங்கிறத இன்னொருத்தன் செஞ்சுட்டு இருக்கிறான். உன்னால் முடியல, உன்னால் அந்த வேலை செய்ய முடியல, அந்த தொழிலில் ஆர்டர் எடுக்க முடியல, உனக்கு திருமணம் ஆகலைன்னா இன்னொருத்தனுக்கு இது நடந்துட்டுருக்கு. அப்போ என்னங்க, உன்னால் முடியாதுன்னா யாருனாலையும் முடியாது. யாருனாலையும் முடியாது, உன்னால் மட்டும்தான் முடியும்னு சொன்னால் நீங்கள் தாங்க சாதனையாளன், நீங்கள் தாங்க வெற்றியாளன், நீங்கள் தாங்க வாழ பிறந்தவன், நீங்கள் தாங்க இந்த உலகத்தில் சாதிக்க பிறந்தவன். நீங்கள் தான் 100% வெற்றி அடைந்தே தீர்வீர்கள். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. இந்த 3 கான்செப்டை செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசைகள், தேவைகள் எவ்வளோ பெரிய லட்சியமாக இருந்தாலும் நீங்கள் இதை ப்ராப்பராக செயல்படுத்தினீங்கன்னா 100% உங்கள் தேவைகள் நடந்தே தீரும். சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு நலமான சூப்பரான தலைப்பில் அற்புதமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.